ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பயமாய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. அத்தியாயம் 14 பதம் 26. மாம் சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் ब्रह्म भूयाय कल्पते। मां चयो अव्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समदीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते। मां चयो अव्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समदीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते. மொழிபெயர்ப்பு. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். பொருளுரை. தெய்வீக நிலையை அடைவதற்கான வழி என்ன என்னும் அர்ஜுனனின் 3வது கேள்விக்கு இந்த பதம் பதிலாகும். முன்னரே விளக்கியபடி ஜட உலகம் இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் செயல்படுகின்றது. ஒருவன் இயற்கை குணங்களின் செயல்களினால் பாதிக்கப்படக்கூடாது. அத்தகு செயல்களில் தனது உணர்வை வைப்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்கான செயல்களிடம் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தியோகம், அதாவது எப்போதும் கிருஷ்ணருக்காக செயல்படுதல் எனப்படும். இது கிருஷ்ணரை மட்டுமின்றி ராமர், நாராயணர் போன்ற அவரது பல்வேறு சுய விரிவுகளையும் உள்ளடக்கும். அவருடைய விரிவுகள் எண்ணற்றவை. கிருஷ்ணரின் ஏதாவது ஒரு ரூபத்தின் தொண்டில் அல்லது அவரது சுய விரிவின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் தெய்வீகத்தில் நிலைபெற்றவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்களும் திவ்யமானவை, ஆனந்தமயமானவை, அறிவு நிரம்பியவை மற்றும் நித்தியமானவை என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் சர்வ சக்திகளுடன் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக எல்லா திவ்யமான குணங்களையும் தாங்கியவர்களாக உள்ளனர். எனவே கிருஷ்ணரது தொண்டில் அல்லது அவரது சுய விரிவுகளின் தொண்டில் தவறாத உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் குணங்களை வெற்றி கொள்வது மிகவும் கடினமானது என்ற போதிலும் அவன் எளிதாக இவற்றை கடக்க முடியும். இது 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. கிருஷ்ணரிடம் சரணடைபவன் உடனடியாக ஜட இயற்கை குணங்களுடைய தாக்கத்திலிருந்து வெற்றி பெறுகின்றான். கிருஷ்ண உணர்வில் இருத்தல் அல்லது பக்தி தொண்டில் இருத்தல் என்றால் கிருஷ்ணருடன் சமநிலையை அடைதல் என்று பொருள். அறிவுடனும் ஆனந்தத்துடனும் நித்தியமாக இருப்பதே எனது இயற்கை. தங்கத் துகள்கள் தங்கச் சுரங்கத்தின் அம்சங்கள் என்பது போல ஆத்மாக்கள் என்னுடைய அம்சங்கள் என்று பகவான் கூறுகிறார். எனவே ஜீவாத்மா தனது ஆன்மீக நிலையில் தங்கத்தை போன்றது, அதாவது கிருஷ்ணரை போன்ற தன்மையை உடையது. இருப்பினும் தனித்தன்மையில் உள்ள வேறுபாடு தொடர்கின்றது. இல்லாவிடில் பக்தி யோகம் என்ற கேள்விக்கே இடமில்லை. பக்தி யோகம் என்பது இறைவன், பக்தன் இவர்களுக்கு இடையிலான அன்பு பரிமாற்றம் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியது. எனவே பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா ஆகிய இருவரிடமும் தனித்தன்மை உள்ளது.
இல்லாவிடில் பக்தியோகம் என்பதற்கு பொருள் ஒன்றுமில்லை. இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை எனில் அவன் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. மன்னனின் தனிப்பட்ட உதவியாளனாக வேண்டுமெனில் அதற்கேற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல பிரம்மன் நிலை, அதாவது எல்லா ஜடக்கலங்கங்களிலிருந்தும் விடுபட்ட நிலை பரமனுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதியாகும். வேத இலக்கியத்தில் பிரம்மைவசன் பிரம்மாப்யேதி என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மனாக ஆவதன் மூலம் பரபிரம்மனை அடைய முடியும். தன்மையில் ஒருவன் பிரம்மனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதே இதன் பொருள். பிரம்மனாக ஆவதன் மூலம் ஒருவன் ஜீவாத்மா என்னும் தனது நித்தியமான பிரம்ம அடையாளத்தினை இழப்பதில்லை. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜயபதாகஸ்வாமின்னிதி நாமினே. நமः நிதாய கிருபப்ரதாயினே गौरगददामदाय नगरग्रामदारिणे नमः. ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. Hare Krishna. So இந்த ஸ்லோகம் நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்பவருக்கு உண்டான ஒரு ஸ்லோகம். ஏற்கனவே கிருஷ்ண பக்தியை பயிற்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு உயர்ந்த கோலை காமிக்கிறது. ஏன்னா இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டதுன்னா திரிபிர் குணமயர் பாவைர் ஏபி சர்வமிதம் ஜகத் போகிதம் நாபிஜானாதி மாமேப்பிய பரமவ்யயம். இந்த ஜட உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் முக்குணங்கள். ஏபி சர்வமிதம் ஜகத், மொத்த ஜட உலகம் முழுவதும் முக்குணங்கள் நிரம்பி இருக்காங்க. எல்லாருக்கும் முக்குணங்கள்லாம் தெரியும் இல்லையா? சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம். பிரபுபாதர் ஒரு சொற்பொழிவில் சொல்றார், ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுணவருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. இந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதர் சொற்பொழிவில் என்ன சொல்றாருன்னா, மேல் உலகங்களில் சத்வகுணம் பிரதானமாக இருக்குமாம்மா அப்படி சொல்கிறார். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா, ஊர்த்வம்னா மேலே. ஸோ மேல் உலகங்களில் கொஞ்சம் சத்வா பிரதானமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரஜஸ் இருக்கும். ஆனால் மத்திய திஷ்டந்தி ராஜசாகான்னு சொல்லிட்டார் பிரபுபாதர் சொல்கிறார் சொற்பொழிவில். மத்திய என்ன? பூமி நம்ம இருக்கிறது. இது ஃபுல்லாக எப்படியாமா ரஜஸ் நிரம்பியதான், ரஜஸ் நிரம்பியது. பிரபுபாதர் இது உபதேசாமிர்தம் புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? யார் படிச்சிருக்கீங்க உபதேசாமிர்த புஸ்தகம்? நைஸ். உபதேசாமிர்தத்தினுடைய முன்னுரையில் பிரபுபாதர் சொல்றார், the entire world is engrossed in the modes of passion and ignorance.
தமிழில் நான் சொல்கிறேன். One has to promote himself to the platform of goodness. Then everything concerning spiritual life will be automatically revealed to him. அப்படின்னு எழுதியிருக்கார் பிரபுபாதர் உபதேசாமிர்தத்துடைய முன்னுரையில். தமிழில் சொல்லணும்னா, மொத்த ஜட உலகமும் ரஜஸ்தமஸில் ஆழ்ந்திருக்காமா, என்குராஸ்ட், மூழ்கி இருக்காமா ரஜஸ்தமஸில். சத்வாவை நம்ம தொடரதே இல்லை, சத்வ குணத்தை தொடரதே கிடையாது. அப்படிதான் பிரபுபாதர் எழுதியிருக்கார். ஒன் ஹேஸ் டு ப்ரொமோட் ஹிம்செல்ஃப். ஒருத்தர் சத்வ குணத்துக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்றார். பிரபுபாதருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கூர்ந்து படிக்கணும். ஏன்னா பிரபுபாதருடைய வார்த்தைகள் வந்து அவர் எழுதலை, கிருஷ்ணா டிக்டேட் பண்ணி அவர் எழுதுறார். அதனால் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழமாக படிக்கணும். ஸோ பிரபுபாதர் என்ன சொல்லுவார், சத்வகுணத்துக்கு ஒருத்தர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்றார். தானாக உயர மாட்டோம், தானாக உயர மாட்டோம். அப்பொழுது சத்வகுணத்துக்கு உயர்ந்து தன்னை உயர்த்தி கொண்டால் தென் ஆன்மீக வாழ்க்கையினுடைய உண்மைகள் அவருக்கு புலப்படுமாம், தானாக புலப்படுமாம். அப்படி எழுதியிருக்கார். ஸோ பொதுவாக மத்திய திஷ்டந்து ராஜசாக, பூமி ஃபுல்லாக ரஜஸ்டில் தான் இருக்காமா, ரஜகுணத்தில் தான் இருக்காமா. ஸோ ஆக போக இந்த முக்குணங்கள் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், திரிவேர் குணமயர் பாவயர் ஏபி சர்வம் இதம் ஜகத், மொத்த ஜட உலகமும். ஒருத்தர் ஒரு கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டார், எது வரைக்குங்க மாயா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பிரம்மலோகம் வரைக்கும் இருக்குங்க, பிரம்மலோகத்திலேருந்து பாதாளலோகம் வரைக்கும் மாயா வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க பிரம்மலோகத்திலேருந்து பாதாளலோகம் வரைக்கும். இன்னும் பக்கத்தில் வேணுமா? ஸோ மாயாவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ச ஐக்ஷதா, தன்னுடைய தெய்வீக பார்வையை தோன்றாத ஜட இயற்கை. எப்படி மாயாவுக்கு இன்னொரு பெயர் என்ன, ஜட இயற்கைன்னு தமிழில் சொல்லுவோம். தோன்றாத ஜட இயற்கையை மகாவிஷ்ணு தன்னுடைய தெய்வீக பார்வையை செலுத்தி இயங்க வைக்கிறாராமா. அப்படி தன்னுடைய தெய்வீக பார்வையை ஜட இயற்கை மேலே, தோன்றாத ஜட இயற்கை மேலே செலுத்தும் பொழுது இவ்வாறாக பகவான் மகாவிஷ்ணு மாயாசக்திக்கு அதிகாரம் வழங்குறார். தன்னுடைய பார்வையினால் அதிகாரம் வழங்குறார். அதனால் மாயாவுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாரையும் பிடிச்சி வதக்கி எடுக்க முடியும், வதக்கி எடுக்க முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிருஷ்ணா கொடுத்துட்டார். மோகிதம் நாபிஜானாதி, இப்படி முக்குணங்களில் மோகிதம் மயங்கி இருப்பவர்கள் ந அபிஜானாதி, கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாதம்மா. கிருஷ்ணா அப்படி சொல்றார். சரி. ஸோ மோகிதம் நாபிஜானாதி, இப்படி மயங்கி இருப்பவர்களால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. மாமேபிய பரம் அவ்யயம், கிருஷ்ணா வந்து முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாதாமா. பரம் அவ்யயம் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா எல்லைக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறது புரிஞ்சுக்க முடியாதுன்னு கிருஷ்ணா சொல்றார். இப்போ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே ரொம்ப கடினம்ங்க, ரொம்ப கடினம். பிரபவம் ந மகர்ஷய அப்படின்னு சொல்றார். ரீசெண்டாக இந்த 18 நாள் வகுப்பு ஒன்று எடுத்தோம், அதில் படித்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்குது அந்த கருத்துக்கள். பிரபவம் ந மகர்ஷய அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, என்னுடைய பிரபவம், என்னுடைய வைபவங்கள், கிருஷ்ணனுடைய வைபவங்கள், ஐஸ்வர்யங்கள் பெரிய பெரிய மகரிஷிகள் தேவர்களுக்கு கூட தெரியாது, தெரியறது இல்லைன்னு சொல்றார். இது கிருஷ்ணன் சொல்றார்.
கிருஷ்ணரை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். என்னடா இவன் அங்கிருந்து இங்கே வந்துட்டு நெகட்டிவாக பேசுகிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் எப்படி கிருஷ்ணரை தெரிஞ்சு கொள்வதுங்கிறத அதையும் பார்க்க போகிறோம். கிருஷ்ணா சொல்லி கொடுத்த வழி அதையும் பார்க்க போகிறோம். ஸோ நாம் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய பிரிவிலேயே வாடுவோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே அவர் பக்தராக வந்து செய்து காமித்தார். அனர்ப்பித சரீம் சிராத் கருணையா அவதீர்ண கலவு சமர்ப்பயிதும் உன்னதோஜ்வல ரசாம் ஸ்வபக்தி ஸ்ரீயம். ஸ்வபக்தி ஸ்ரீயம் அப்படின்னா என்ன? தனக்கு கிருஷ்ணவை நோக்கி தன்னை நோக்கி எவ்வாறு பக்தி செய்வது அப்படிங்கிறத அவரே செஞ்சு காமிச்சார். எது பக்தி அப்படின்னு செஞ்சு காமிச்சார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு செய்து காமித்தார். எது பக்தி, இப்படிதான் இருக்கணும், ஒரு பக்தர் இப்படிதான் இருக்கணும்னு செய்து காமித்தார். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கலன்னு நமக்கு தெரியாது. மாயா வந்து வேற ஒரு கிளாஸ்ல இது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மாயா வந்து என்ன பண்ணணும்னா திசை திருப்பிட்டே இருக்கும். நம்மை அங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரோவர்டட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மைண்ட் எப்படி வெளியிலேயே காமிச்சிட்டே இருக்கும். இதை பார், இதை பார், இதை பார் அப்படின்னு. அது பார் எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது, இது எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது, இது ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டே இருக்குவோம்மா. மாயா வந்து மரணம் வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வெளியில தான் நம்ம ஆழ்ந்திருக்கோம். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு செய்து காமிக்கிறார். ஒரு பக்தர் அப்படின்னா அவரோட லட்சணம் இதுதான். கிருஷ்ணருடைய பிரிவில் வாடுதல், அதுதாங்க பக்தி. அதுதான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டுட்டார்னா அப்படிதான் நடந்து கொள்வார். பிரம்மா சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது, நாரத முனிவரை பார்த்து சொல்றார், மற்றவர்கள் வேணா சொல்லலாம் கிருஷ்ணரை நான் தெரிஞ்சுட்டேன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கல அப்படி சொல்றார். பிரம்மதேவர் சொல்றாரு, இதை ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கல. பிரம்மா யாரு? பகவான் விஷ்ணுடைய நாபியிலிருந்து வந்த முதல் உயிர் வாழி. அவர் இப்படி சொல்றார், நான் இன்னும் புரிஞ்சுக்கல. ஓ நாரதா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் புரிஞ்சுக்கல கிருஷ்ணரை. ஏன்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மோகிதம் நாபிஜானாதி. முக்குணங்களில் மயங்கி இருப்பவர்களால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? பக்தியாமாம் அபிஜானாதி எடுத்துக்கிட்டார். பக்தியினால்தான் என்னை புரிஞ்சுக்க முடியும். எகைன் பக்திங்கிறது முக்குணங்களில் மாட்டியிருக்கும் பொழுது பக்திங்கிறது உதயமாகாது. முக்குணங்களில் சிக்கி இருக்கும் பொழுது பக்திங்கிறது உதயமாகாது. நாம் பக்தி பயிற்சி செய்கின்றோம், பக்தி பயிற்சி செய்கிறோம், பக்திங்கிறது உதயமாகலாம். பக்திங்கிறது கிருஷ்ணருடைய பிரிவில் வாடுவது, இயக்கத்தில் அப்படியே கழிக்கிறது. அதை தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு காமிச்சார். ஸோ இங்கே கிருஷ்ணா பிரபுபாதர் எழுதியிருக்கார் பாருங்க, என்ன எழுதியிருக்கார் பாருங்க. இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை எனில் அவன் பரம புருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. ஸ்ட்ராங் பாயிண்ட்டுங்க. பிரபுபாதருடைய பொருளுரையிலேயே இந்த மாதிரி ஆழ்ந்த கருத்துக்கள் புதைந்திருக்கு. நாம் பொருளுரையை படிக்கும் பொழுது அதை கிரகித்துக் கொள்ளணும். இந்த எசன்ஸ் சாரத்தை கிரகித்துக் கொள்ளணும். அப்போதான் என்னுடைய பயிற்சியை, பக்தி பயிற்சியை நான் கூட்டிகிட்டே போகணும். கூட்டிகிட்டே போகிறதுக்கு இந்த மாதிரியா பிரபுபாதருடைய இந்த உபதேசங்கள்லாம் நமக்கு உதவும். ஸோ என்ன சொல்றார்? இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை எனில் அவன் பரமபுருஷருக்கு தொண்டு ஆற்ற முடியாது. இப்ப கிருஷ்ணாவோ எப்படி இருக்கார்? சத்வம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம். கிருஷ்ணா எப்பொழுதுமே சுத்த சத்துவத்திலேயே இருக்காரம்மா, சுத்த சத்துவ குணத்தில் இருக்கார். சத்வால இல்ல, சத்துவகுணம் எப்படின்னா ரஜஸ் கலந்துருக்குமாமா. சம்டைம்ஸ் அது ரஜஸ் கலந்துருக்கும்,
சில நேரங்களில் தமஸ் கலந்துருக்கும். அது சுத்த சத்துவம் இல்லை. சுத்த சத்துவம்னா இது சத்துவம், ஆனால் ரஜஸ்தமஸ் என்றுமே எப்போதுமே கலக்காதது. அந்த சுத்த சத்துவத்தில் இருக்காரமா கிருஷ்ணா எப்பொழுதுமே. அதுக்கு பேர் தான் திவ்யமான தளம். திவ்யமான தளம் முக்குணங்களுடைய பிடியில இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஜடத்தளம் தான் சொல்லலாம். ஜடத்தளம். ஏன்னா முக்குணங்கள்ங்கிறது ஜட ரீதியானது. அதான் வேற ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றதும், முக்குணங்கள் செயல்படுறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? முக்குணங்கள் செயல்படுறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எங்கெங்க கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணாவோ நிர்குணம் குணபோக்திருச்சா. முக்குணங்கள் கிருஷ்ணரை ஒரு செகண்ட் கூட டச் பண்ணதாமா. கிருஷ்ணா வந்து மாயாவுடைய எஜமானர், அதனால ஒரு செகண்ட் கூட கிருஷ்ணாவை டச் பண்ணாதான். இப்போ பாருங்க, நம்மளே பல நேரங்களில் வந்து நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், தீரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பீறிட்டு வந்துடுவோம் நம்மளோட கோபமெல்லாம், இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்போ என்ன தெரியுது? எப்போ ரஜஸ் தாக்குறதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ரஜஸ் தாக்குறதுனால தான் நம்மளுக்கு கோபம் வருது. ரஜஸ் தாக்குறதுனால தான் காமம் வருது. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுணம் சமுத்பவா. காமம் பூர்த்தி அடையாத பொழுது கோபமாக மாறுது. அப்போ ரெண்டுமே ரஜஸ்லேருந்து வருதாமா. ஆனால் எப்போ ரஜோகுணம் நம்ம தாக்குறதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் நம்ம தத்துவங்களை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட. அதனால தான் முன்னாடி சொன்ன இந்த ஸ்லோகம் வந்து எப்படிப்பட்டது? ஏற்கனவே பயிற்சி செய்பவர்களை உயர்ந்த கோலை காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் அது. அதனால இந்த ஸ்லோகத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். நம்ம எப்பொழுதுமே இதே போகிறோம், இப்போ பண்ணுற பயிற்சியே போகிறோம் அப்படின்னு நம்ம செட்டில் ஆகக்கூடாது. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கௌரணிதாய்க்கு. ஸோ நான் வந்து பக்தி பயிற்சி வந்து இதே போகிறோன்னு செட்டில் ஆகக்கூடாது, கூட்டிகிட்டே போகணும். ஏன்னா ஏன்னா நான் ஜீவர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். இது மெனி டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நித்யதாஸ் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நித்யதாஸ்னா என்ன? நிரந்தர சேவகன், கிருஷ்ணருடைய நிரந்தர சேவகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தர சேவகன்னா நான் மாயாவுக்கு எந்த டைம்லையும் சேவை செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தானே நிரந்தர சேவகன். கிருஷ்ணருடைய நிரந்தர சேவகன். இப்படி நம்ம ஆன்மீக ரீதியான தர்க்கம், எப்படி ஸ்பிரிச்சுவல் லாஜிக், ஆன்மீக ரீதியான தர்க்கம் வந்து சாதகமானதுங்க. அதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெளிவு ஏற்படும். ஜீவேர சுரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்னா கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் என் ஜீவாத்மாவுடைய நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, நித்திய சேவகன்னா நான் எந்த நேரத்திலையும் மாயாவுக்கு சேவை செய்யக்கூடாது. அதான் அர்த்தம். நம்ம ரெண்டு பேருக்கு சேவை செய்யலாங்க. நம்ம யாருக்கும் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. காரணம், சேவை மனப்பான்மைங்கிறது ஆத்மா கூட ஒட்டியே இருக்கும். ஆத்மான்றது பிரிக்க முடியாத தன்மை அது சேவை மனப்பான்மைங்கிறது. கரெக்டாக இல்லைங்களா? யாருக்கா ஒருத்தருக்கு சேவை செஞ்சோம். நாம் கிருஷ்ணர் மாறிய முழு சுதந்திரம் உடையவர் அல்ல. முழு சுதந்திரம் உடையவர் அல்ல. நம்ம வந்து துளியோடு சுதந்திரம் வச்சிருக்கோம். இதுதான் ஹிஸ்பிரைஸ் வைசேஷிக பிரபு அப்படி சொல்லுவார். பிரபுபாதருடைய நேரடி சீடர் அவர் சொல்லுவார், ஜீவாத்மாவுடைய நிலை எப்படின்னா டு லீன் ஆன் சம்திங் அப்படி சொல்லுவார். தமிழில் சொல்லணும்னா எதையாவது சார்ந்து இருக்க வேண்டுமாமா. ஜீவாத்மாவோட இயல்பு என்னது? எதையாவது சார்ந்து இருக்கணும். ஒன்றா நாம் கிருஷ்ணரை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா மாயாவை சார்ந்து இருக்கணும். சார்ந்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்முடைய நிலை அது. அது பேர் தான் சக்தி. சக்தி இருக்கு. நம்ம சக்தி தான். நம்ம சக்திமான் இல்லை, சக்தி தான். கிருஷ்ணனுடைய சக்தி ததஸ்த சக்தின்னு தானே சொல்றார் பிரபுபாதர். நம்ம சக்திமான் கிடையாது. அதனால நம்ம சார்ந்து இருக்கணும்.
சக்திமானாகிய கிருஷ்ணா அவரை சார்ந்து இருந்தா நம்மளுடைய நிலை இயல்பா இருக்கும், நேச்சுரல் லைஃப். சக்திமான சார்ந்து இருக்கலன்னு வச்சுக்கோங்க, சக்திமான ஆகிய கிருஷ்ணா அவரை சார்ந்து இருக்கலைன்னா நான் வந்து மாயாவை சார்ந்து இருக்கணும், நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணும் மாயா. அதனால ஜீவேர சுரபோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ்ன்னு சொன்னதுனால நிரந்தரமா நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். அதை இங்க வந்து கிருஷ்ணா மொழிபெயர்ப்புல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே. இது வேற ஒரு இடத்துல நான் ஒரு ஆச்சாரியருடைய விளக்கம் நான் படித்தேன். அவ்யபிசாரேன பக்தி யோகேன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா வியபிசாரேன பக்தி யோகேன. ஒரு இடத்துல நான் இது படித்தேன், நான் ஒரு ஆச்சாரியருடைய விளக்கம். பிரபுபாதர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, அவ்யபிசாரேன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் தவறாமல், எந்த சூழ்நிலையிலும் தவறாமல். இப்போ வியபிசாரேன அப்படின்னா சில சூழ்நிலைகளில் தவறி போயிடுவோம், அப்படிதானே அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் அது அப்படின்னு போட்டாச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆயிடும். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லே இந்த வார்த்தை பயன்படுத்துவோம். ஒரு பெண் வந்து அவ்யபிசாரின்னு எப்போ சொல்லலாம்? ஒரு பெண் வந்து அவ்யபிசாரின்னு எப்போ சொல்லலாம்னா, எல்லா நேரங்களிலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி தன்னுடைய கணவனையே சார்ந்து இருந்தால், எப்படி தன்னோட கணவனையே சார்ந்து இருந்தால், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி தன்னோட கணவனையே சார்ந்து இருந்தால் அந்த பெண்ணுக்கு பேர் எப்படி சொல்லலாம்? அவ்யபிசாரின்னு சொல்லலாம், அவ்யபிசாரின்னு சொல்லலாம். அந்த பெண் வந்து பல ஆண்களை சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வியபிசாரின்னு சொல்லுவோம், இல்லையா? இது அர்த்தம். தமிழில் இந்த வார்த்தை பயன்படுத்துவோம், சமஸ்கிருத வார்த்தை இது ஆக்சுவலி. ஸோ ஒரு பெண் ப்ராப்ளம் வரும்பொழுது பல ஆண்களை அவங்க சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் வியபிசாரி. அவங்க எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் கணவரையே சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் அவ்யபிசாரி. அதே தான் இங்கேயும் பக்தர்களையும் வியபிசாரி பக்தர், அவ்யபிசாரி பக்தர் அப்படி வருது. வியபிசாரி பக்தர்னா என்னன்னா அதே தான், அதே கொள்கை தான் இங்கேயும். ஒரு பக்தர் பல பல சூழ்நிலைகள்ல பல பேரை சார்ந்து இருந்தால் அவருக்கு பேர் என்ன? வியபிசாரி பக்தர். புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிள். எந்த சூழ்நிலையிலுமே, எல்லா சூழ்நிலையிலுமே அவர் கிருஷ்ணரையே சார்ந்து இருந்தால் அவருக்கு பேர் என்ன? அவ்யபிசாரி பக்தர். அதுதான் இங்க கிருஷ்ணா டிமாண்ட் பண்றார். கிருஷ்ணா அதை டிமாண்ட் பண்றார். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன். நாம் ஏதாவது சூழ்நிலையில் தவறி போயிடுவோமா? தவறி போயிடுவோமா? நம்ம ஏதாவது சூழ்நிலையில் பிறண்டு போயிடுவோமா? பிறண்டு போக மாட்டோமா? பிறண்டு போவோம். பிறண்டு போக மாட்டோம்னு தலையாட்டிருக்க. பிறண்டு போவோம். ஹானஸ்டாக பார்க்கணும், நேர்மையாக பார்க்கணும். நாம் பல சூழ்நிலைகளில் கிருஷ்ணரை சார்ந்து இருக்க மாட்டோம். கரெக்டா? மாயாவை சார்ந்து இருப்போம். எப்படி? ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வருங்க. அதனால தான் கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு? பக்தர்களுக்கும் சங்கடமான சூழ்நிலை உருவாக்குறார். பார்க்குறாரு உள்ள இருந்து பரமாத்மா, இந்த சங்கடமான சூழ்நிலையில இவன் வந்து என்னைய நம்புறானா, இல்லைன்னா இவனோட புத்தியை நம்புறானா, இல்லைன்னா இவனுடைய திறமையை நம்புறானா, இல்லைன்னா ஜட பொருட்களை நம்புறானா, இல்லைன்னா இவருடைய நண்பர்களை நம்புறானா, இவருடைய உறவினர்களை நம்புறானா, அப்படின்னு அதில் பணத்தை நம்புறானா அப்படின்னு கிருஷ்ணா வாட்ச் பண்றாரு. பரமாத்மா உள்ள வந்து வாட்ச் பண்றாரு, கவனிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுவோம். நைஸ், வெரி நைஸ். நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. எதுக்கு இது டிஸ்கஸ் பண்ணுறோன்னா என்னுடைய கோல் அது, என்னுடைய கோல் உயர்ந்த கோல் அப்படி காமிக்கிறதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ தான் என்னுடைய இதை கூட்டுவேன் நான்.
அதை காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னோட உயர்ந்த கோல் இதுதான் காமிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதே போகிறோம், நான் பண்ணுற பயிற்சி இதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். நம்ம மாயாவை தாண்ட முடியாது. அதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. பகவத்கீதா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிட்ரேச்சர்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிட்ரேச்சர், அது தீவிரவாத நூல் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு வந்தது. என்னங்க தீவிரவாத நூல்? கிருஷ்ணாவே கேட்குறாரு, அப்படிதான் தீவிரவாதம் தான் கேட்குறாரு. கிருஷ்ணாவே தீவிரவாதம் வேற மாதிரி கண்ணோட்டத்தில் தீவிரமா என்னை நோக்கி எந்த சூழ்நிலையில் தவறாமல் என்னைய மட்டுமே நம்பி, இது எதுங்க? இது பேர் என்ன? தீவிரவாதம். ஆனால் அது வேற கண்ணோட்டத்தில். நம்ம ஜன உலகத்தில் தீவிரவாதம்னா அடி குத்து கொலை, இதுதான் தீவிரவாதம். இது லோ கிளாஸ்ங்க, இது லோ கிளாஸ். பட் ஆன்மீக கண்ணோட்டத்தில் தீவிரவாதங்கிறது கிருஷ்ணரையே இருக்க பிடிச்சிக்கணும். ஒரு ஆழ்வார் பாடுறார் இல்லையா, சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு. சிக்கனை பிடித்தேன், அது என்னதுங்க? அது தீவிரவாதம். கிருஷ்ணா பாகவதத்திலையும் வருது, தீவிர பக்தி யோகேன. எப்படி? தீவிர பக்தி யோகேன, தீவிர பக்தி செய்யணுமா? சும்மா அப்படி மேலோட்டமா பத்தாதாமா. ஏன்னா மாயா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாயா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் எப்போ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்கிறத நிறுத்துறான் அப்படின்னு பார்ப்பாங்க. நிறுத்தினான்னா உடனே எனக்கு சேவை செய், உடனே நீ எனக்கு சேவை செய்யணும்னு இழுத்துருவாங்க மாயா. எப்படி? அவங்களுக்கு எப்படி சேவை செய்கிறது? நம்ம மாயாவுக்கு சேவை செய்கிறோமா இல்லையா? நம்ம மாயாவுக்கு சேவை செய்கிறோமா? சேவை செய்கிறோம். அதுதாங்க. எப்படி சேவை செய்கிறோம்னா, முக்குணங்கள் நம்ம பொய் அகங்காரத்தில் பிரயோகமாகி மனசுல வேண்டாத எண்ணங்கள் உருவாகும். மனோவிகாரம் சொல்லுவோம். மனசுல வேண்டாத எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்களை நாம் பல நேரங்களில் செயல்படுத்திடுவோம். அப்போ அதுக்கு பேர் என்ன? மாயாவுக்கு சேவை செய்கிறேன். அதனால் மாயாவுக்கு சேவை செய்கிறேன்னு எனக்கு தெரியாமலேயே என்னைய என்கேஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல். அதனால தான் சொன்னோம், மாயா செயல்படும் விதமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் யாருக்கு சேவை செஞ்சுருக்கேன்? மாயாவுக்கு தான் சேவை செஞ்சுருக்கேன். கரெக்ட். ஏன்னா ரஜோகுணம் தாக்கினா தான் எனக்கு கோவம் வரும். ரஜோகுணம் தாக்கினா தான் எனக்கு கோவம் வரும். அப்போ நான் கோவப்படுறேன் அப்படின்னா நான் மாயாவுக்கு சேவை செய்கிறேன். நான் காமப்படுறேன் அப்படின்னா நான் மாயாவுக்கு சேவை செய்கிறேன். ஆனால் மாயாவுக்கு சேவை செய்கிறேங்கிறது தெரியாமலேயே நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போவாங்க. அதனால தான் இங்கே கிருஷ்ணா என்ன கேட்குறாரு? முக்குணங்களை யார் தாண்டணும்? எப்படி தாண்டுவாங்க முக்குணங்களை தாண்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. லார்ட் ஹம்சாவதார பகவான் கிருஷ்ணா ஹம்சாவதாரம் எடுத்தார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டத்தில் வருது. அவர் சொல்றார், போதிக்கிறார் சனத்குமார் அவர்களுக்கு. இந்த ஹம்சாவதார பகவான் என்ன சொல்றாருன்னா, முக்குணங்கள் என்ன பண்றாங்களாமா, நம்மளுடைய பொய் உணர்வு இருக்கு இல்லையா, உள்ள பொய் உணர்வு இருக்கு, உள்ள நமக்குள்ள என்ன உணர்வு இருக்கு? பொய் உணர்வு. அதுக்கு பேர் பொய் அகங்காரம்னு சொல்லுவோம். இந்த பொய் உணர்வு மேல அவங்க பிரயோகம் பண்ணி 3 டிவைட் பண்றாங்களாமா. அப்படி சொல்றார் லார்ட் ஹம்சாவதார பகவான். பொய் உணர்வை 3 ஸ்டேட், 3 நிலையில டிவைட் பண்றாங்க. அந்த 3 நிலை என்னன்னா, ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி அப்படின்னு சொல்றாரு. ஜாக்ரத்னா விழிப்பு நிலை. நம்ம எல்லாரும் இப்போ விழிச்சு தானே இருக்கோம், சந்தேகம் இல்லையா? நம்ம தூங்கல இல்லை, நம்ம விழிச்சுதான் இருக்கோம். ரைட். ஜாக்ரத் விழிப்பு நிலை. 2வது சொப்னா கனவு நிலை. 3வது சுசுப்தி ஆழ்ந்த உறக்கம். 24 hours இந்த 3 நிலை தான் இருக்குங்க. 24 hours இப்படி தான், இதுக்கு மேலே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? கிடையாது.
இந்த 3 நிலையிலேயே தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த 3 நிலை எப்படி நடக்குதாமா? முக்குணங்கள் பொய் உணர்வு மேலே பிரயோகமாகி 3 டிவைட் பண்ணிடுறாங்களாமா. இது வந்து பகவான் ஹம்சா அவதாரம் அவர் சொல்கிறார். அதனால தான் நம்ம வந்து டே டைமில் விழிப்பில் இருக்கோம். தென் நைட்டு படுத்த உடனே கொஞ்ச நேரம் கனவு வரும், அதுக்கப்புறம் ஆழ்ந்து உறக்கம். இப்படி அதுக்குள்ளே நம்ம தள்ளப்படுகின்றோம். மாயா வந்து நம்மளை தள்ளுறாங்க அதுக்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இதை தாண்டி வெளியில் போக முடியல நம்மளால். இதுக்கு தாண்டி யோசோ ஜாக்கிரத் ஸ்வப்ன சுசுப்தி துரிய அதீத கோபாலக 4வது நிலை ஒன்று இருக்காமா. 4வது நிலை என்ன? துரியம் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். இது வந்து கோபால தாப்பனி உபனிஷத்துலேருந்து மேற்கோள் கொடுக்கிறார். கோபாலா யாருன்னு சொல்றார், புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இந்த 3 நிலையிலே தான் இருக்கோம், 3 நிலையை தாண்டி போகலை நம்ம. 4வது நிலை என்னவாமா? துரியம். துரியம்னா அதுக்கு பேர் என்ன? 4th ஸ்டேஜ்னு பேர் 4வது நிலை. இந்த 4வது நிலை என்னன்னா, அவங்க தூங்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாயா வந்து முக்குணங்கள் வந்து பொய் உணர்வு மேலே பிரயோகம் ஆகாதம்மா. பிரயோகமாகி 3 டிவைட் பண்ணுறது தான் இந்த 3 நிலை. இதை தாண்டி 4th ஸ்டேஜ் துரியம்ங்கிறது எப்படின்னா, அது பிரயோகம் ஆகாது, பொய் உணர்வு மேலே பிரயோகம் ஆகாது. அப்போ அவங்க தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது 4th ஸ்டேஜ் துரியம். அதுதான் நம்ம வந்து நம்ம பகவத்கீதையில் எப்படி சொல்கிறோம்? பிரம்மபூதான்னு சொல்கிறோம், பிரம்மபூத நிலைன்னு சொல்கிறோம். துரிய அதீத கோபாலக, கோபாலா கிருஷ்ணா துரியத்தையும் தாண்டி இருக்காரம்மா. எப்படி? பிரம்மபூத நிலையும் தாண்டி இருக்காரம்மா கிருஷ்ணா. அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப கடினம். ஆனால் கிருஷ்ணா இங்கே என்ன வழி சொல்லித்தராரு? அதுதான். ஸோ வியபிச்சாரி பக்தர், அவ்யபிச்சாரி பக்தர். முதல்ல நம்ம வியபிச்சாரி பக்தராக தான் இருப்போம். நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணும் பொழுது பிரபுபாத இடத்துல எழுதுறார், unless we increase our faith on the supreme personality of Godhead, we shall be attracted to so many other things. That is the cause of our material bondage. எழுதியிருக்கார் பிரபுபாதர். பிரபுபாதருடைய கோல்டன் வேர்ட்ஸ் இதெல்லாம், பொன் மொழிகள். தமிழில் சொல்லணும்னா, கிருஷ்ணரின் மேல் நம்மளுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் பல விஷயங்களால் கவர்ந்து இழுக்கப்படுவோம். அதுவே நம்முடைய ஜடபந்தத்திற்கு காரணமாக அமைகின்றது. இப்படி எழுதியிருக்க பிரபுபாதர். நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கணுமாமா? கிருஷ்ணன் மேலே 100% போகணுமாமா. அப்படி போகலை அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை பல இடங்களில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், டிவைட் ஆகிடும். நம்மளோட நம்பிக்கை ஜடத்தில் போயிடும். அதாங்க இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுறது? நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது ஜட நம்பிக்கை உருவாகும். சத்துவகுணம் பிரயோகமாகும் பொழுது தெய்வீக நம்பிக்கை உருவாகுதாம். இதை கிருஷ்ணன் சொல்கிறார். ஸ்ரத்தையா பரயா தப்தம் தபஸ்திருவிதம் நரைஹி அஃபலாகாங்ஷிபிர் யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷதே. ஸ்ரத்தையா பரயா, பரயான என்ன? தெய்வீக. ஸ்ரத்தையான நம்பிக்கை. ஸோ சத்வகுணம் எப்படி ஆமா? தெய்வீக நம்பிக்கையை உருவாக்குமாமா நமக்குள்ளே. அதுக்கு ஆப்போசிட் ரஜகுணம். ரஜகுணம் என்ன பண்ணுது? ஜட நம்பிக்கையை உருவாக்குமாமா. அதாவது இந்த ஜடப்பொருள் எனக்கு இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது ரஜகுணம் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது. இது நம்மளுக்கே தெரியாது. இப்போ நம்பிக்கை உருவாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஜடப்பொருளை பெறுவதற்கு போவோம், நம்ம அதுக்கோசரம் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஜடப்பொருள் எனக்கு இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க மாயா ரஜோகுணத்தை பிரயோகம் பண்ணி. அல்லது இந்த ஜட முயற்சி செய்தால் என்னுடைய கஷ்டங்கள் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே ஜட நம்பிக்கை. இப்படி நம்மளுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே நம்மளுக்கு இருக்கு, பட் அது கொஞ்சோண்டு. எப்படி? கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை எவ்வளவு? கொஞ்சோண்டு தான். ஜடம் மேலே நம்பிக்கை ஹெவி, வெரி ஹெவி. ஏன்னா கோடிக்கணக்கான ஜென்மமா ஜடத்துக்கூடைய டீல் பண்ணதுனால ஜடம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஹெவி. இப்போ நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையை கூட்டிகிட்டே போகணும்,
ஜட நம்பிக்கையை குறைக்கணும். கிருஷ்ணர் மேல நம்பிக்கையை கூட்டினே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜட நம்பிக்கையை குறையும். அதுக்கு தான் நாம் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்குறோம், கிருஷ்ணரை பற்றி படிக்கிறோம், ஜபம் செய்கிறோம். இதெல்லாம் எதற்குன்னா கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையை கூட்டுறதுக்கு. ஸோ இங்கே இப்போ வந்து வியபிச்சாரி பக்தர்னா இப்படி தான். வியபிச்சாரி பக்தர் எப்படின்னா ஜபம் பண்ணுவார், எல்லாமே செய்வார், ஆனால் அவருக்கு ஜடம் மேலே நம்பிக்கை. ஜடம் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அதாவது ரஜோகுணம் கலந்த பக்தர் அப்படி சொல்லலாம். எப்படி ரஜோகுணம் கலந்த பக்தர்? இதை பகவான் கபில தேவர் சொல்றார், 3வது காண்டத்தில் சொல்றார். ரஜோகுணம் கலந்த பக்தி செய்கிறார். அப்போ அவருக்கு என்ன மாதிரி வரும்? ஜட நம்பிக்கை வருமாமா. ஜட நம்பிக்கை உருவாகும். ஜட நம்பிக்கை உருவாகும் பொழுது அவருடைய எஃபர்ட்ஸ், அவருடைய செயல் முயற்சியெல்லாம் கொஞ்சம் அப்படி போயிடும். அவர் அதை சார்ந்திருப்பார், ஜடத்தை சார்ந்திருப்பார், அல்லது ஜடத்தை நம்புவார். ஜடத்தை நம்புவார். ரொம்ப டஃப்ங்க. அதான் ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருக்கும் பொழுது பிரகலாதர் வந்து கிரேட்ங்க. அவருடைய நம்பிக்கை 100% கிருஷ்ணர் மேல் நம்பிக்கை பிரகலாதருக்கு. கரெக்டா இல்லையா? 5 வயது குழந்தை அவருக்கு மோசமான பாய்சன் கொடுக்குறாங்க, அப்பாவே கொடுக்குறாரு. பயங்கர விஷம், மோசமான விஷம். குடி, என் கண் முன்னாலே குடி. நம்மளால தான் என்ன பண்ணுவோம்? நம்ம குடிப்போமா? நான் ஒரு கிளாஸ்ல கேட்டேன், நம்ம குடிப்போமா அப்படின்னு கேட்டேன் நான். அவங்க ஒரு மாதாஜி சொன்னாங்க, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி நான் குடிச்சிருவேன். அதெல்லாம் வாயில சொல்லலாம். மோசமான ஒரு பாய்சனை ஒரு டம்ளர்ல கொடுத்துட்டு குடிங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கை சோதிக்கப்படும், நம்ம தோத்து போயிடுவோம். அதனால தான் அன்ஃபெயிலிங் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் பிரபுபாதர் எழுதியிருக்கார். அன்ஃபெயிலிங் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னா தோத்து போகிறது. பல சூழ்நிலையில நம்ம தோத்து போயிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை சார்ந்திருக்க மாட்டோம், ஜடத்தை தான் நம்புவோம். அதனால தாங்க நம்மளால முக்குணங்களை தாண்ட முடியல. நம்ம என்ன பண்ணுவோம்? டம்ளர்ல விஷம் கொடுத்தாங்கன்னா அவர் பார்க்காத சமயத்தில் கொட்டிடலாம். இது மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இது ராஜேஷ். ஆனா பிரகலாதர் பாருங்க, 5 வயது குழந்தை, கிருஷ்ணரே அவ்வளவு நம்பிக்கைங்க. பியூட்டிஃபுல் டிவோட்டி. என்ன பக்குவம்ல நினைச்சு நினைச்சு நம்ம ஏங்கணும். அந்த பக்குவம் எனக்கு எப்போ வரப்போறது? ஏங்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள், பிரகலாத் மகாராஜாவுடைய பக்தி, இதெல்லாம் கேட்கணும், நினைச்சு பார்க்கணும். வாங்கி குடிச்சுடுறார். கிருஷ்ணா உங்களோட விருப்பம் என்ன போத? மலையிலிருந்து தூக்கி கீழே போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அம்மான்னு கத்துவோம். நம்ம அவர் கிருஷ்ணரையே நினைத்துட்டு இருந்தாராம்மா. இதுக்கு பேரு தாங்க அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன. அவ்யபிச்சாரேன பக்தி யோகேனங்கிற வார்த்தைக்கு சிறந்த உதாரணம் பிரகலாதர். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் இடையறாத பக்தி தொண்டு செஞ்சாரா இல்லையா? அவர் என்ன பண்ணார்? எல்லா நேரங்களிலும் கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தாராம்மா. எல்லா நேரங்களிலும் கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தாராம்மா. அதனால மலையிலிருந்து தூக்கி போட்டாலும் கூட அவர் கிருஷ்ணருடைய நினைவில் இருந்ததுனால. பயம்ங்கிறது என்ன? ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தோம். பயம்ங்கிறது என்ன? பயம்ங்கிறது எண்ணம், ஒரு எண்ணம். கரெக்டா இல்லையா? பயம்ங்கிறது ஒரு எண்ணம், ஒரு தாட் மனசுல வருது. ஆனா பிரகலாதரோ எல்லா நேரங்களிலும் கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்ததுனால பயம்ங்கிற எண்ணம் உள்ளே நுழைய முடியாது. அதனால அவருக்கு பாய்சன் கொடுத்தாலும் பயம்ங்கிற எண்ணம் வரல. நமக்கு பாய்சன் சும்மா தூரத்துல பாம்பு போனாலும் உடனே நம்ம பயந்துருவோம் நம்ம, இல்லையா? ஒரு வீடியோ ஒருத்தர் காமிச்சாங்க. ஒருத்தர் 2 வீலர்ல போயிட்டு இருக்காரு. பெரிய ஒரு பாம்பு இப்படி ரோட்டை கலக்குது. உடனே வண்டி கீழே போட்டு ஓடிட்டாரு. நம்ம அப்படிதாங்க, நம்ம அப்படிதான். நம்ம இப்படி போனாலே பயந்துருவோம். தூரத்துல பாம்புனா படையும் நடுக்கும், உடனே பயந்துருவோம் நம்ம. ஏன் இந்த பயம்ங்கிறது வருது? பயம்ங்கிறது ஒரு எண்ணம், ஒரு எண்ணம். அந்த ரஜஸ்னால வருதுங்க, ரஜஸ்னால வருது. பயம் த்விதியா அபினிவேஷ துஷ்யான்.
ஆனால் பிரகலாத் மகாராஜாவுக்கு எப்பொழுது கிருஷ்ணரே நடிச்சிட்டு இருந்ததுனால விஷம் கொடுத்தாலும் பயங்கிற எண்ணம் உள்ள நுழையவில்லை, குடிச்சிட்டார். மலையிலிருந்து தூக்கி போட்டாலும் பயங்கிற எண்ணம் வரவில்லை, கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருந்ததுனால. அப்ப கிருஷ்ணன் பார்க்கிறார், ஓ இந்த குழந்தை என்னையவே நடிச்சுட்டே இருக்கார். இதுக்கு பேர் தான் கிருஷ்ணரையே சார்ந்திருத்தல். இதுக்கு பேர் தாங்க சரணாகதி. எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்டிங் ஆன் தி மெர்சி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். சரணாகதியுடைய ஒரு கொள்கை, சரணாகதி 6 கொள்கைகள். அதில் ஒரு கொள்கை என்னவாமா, கிருஷ்ணருடைய கருணையை மட்டுமே சார்ந்திருத்தல். பிரகலாதர் அப்படி. ஸோ கிருஷ்ணா இது வெரி பியூட்டிஃபுல். சாதாரணமாக 5 வயது குழந்தைங்க, பச்சை குழந்தை, பயங்கர மோசமான பாய்சன் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த குடிச்ச அந்த குழந்தை என்ன ஆகும்? சுருண்டு கீழே விழுந்து இறந்துடும் இல்லையா? இதுதான் ஜட உலகத்துடைய சட்டம். கிருஷ்ணன் பார்க்குறார், இந்த குழந்தைக்கு தான் என் மேலே எவ்வளவு நம்பிக்கை. அப்போ கிருஷ்ணன் எதை பார்க்குறாரு தெரியுமா? நம்மளுடைய நம்பிக்கை. நான் அவரையே நம்புறேனா இல்லை ஜடத்தை நம்புறேனா அப்படின்னு பார்க்குறாரு. நமக்கு சுதந்திரம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. நம்ம சுதந்திரத்தை பல நேரங்களில் தவறாகத்தான் பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு பிரபுபாதர் எழுதியிருக்கார். பல நேரங்களில் நம்ம தவறாக தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம ஜடத்தை நம்புவோம். சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் நம்ம ஜடத்தை நம்புகிறோம். சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினோம்னா எப்பொழுதும் கிருஷ்ணரை தான் நம்புவோம். கிருஷ்ணன் பார்க்குறார், இந்த குழந்தைக்கு தான் என் மேலே எவ்வளவு நம்பிக்கை. பாய்சனை குடிச்சிட்டாரே, என்னையவே நினச்சிட்டு இருக்கார். இப்போ நான் அந்த லாவை உடைக்கணும். லா என்ன? மோசமான பாய்சன் ஒரு 5 வயது குழந்தை குடிச்சதுன்னா உள்ள எல்லா சிஸ்டமும் போயிருங்க, உடம்புல இருக்க எல்லா சிஸ்டம் போய் இறந்துடும். இது சட்டம், ஜட உலகத்துடைய சட்டம். கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? கிருஷ்ணா தானே லா மேக்கர். பிரபுபாதர் சொல்லுவார், லா மேக்கர். அவர் சட்டத்தை உருவாக்குபவர். அவர் மாயாவோட எஜமானர். அவர் மணி 8 காலாச்சு, 5 மினிட்ஸில் இதை முடிச்சார். மாயாவோட எஜமானர் கிருஷ்ணா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? இந்த சட்டத்தை நான் உடைச்சிருவேன் நான். ஏன்னா இந்த குழந்தைக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை. ஸோ அந்த பாய்சன் அந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாத மாதிரியா மாற்றிடுறாரு. இதுதாங்க நம்முடைய சரணாகதி கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்கின்றது. இதுக்கு பேர் தான் கிருஷ்ணா ஆகர்ஷினி. எப்படி? கிருஷ்ணரையே கவர்ந்து இழுக்குமாமா நம்மளுடைய தூய பக்தி தொண்டு, நம்மளுடைய தூய பக்தி. ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், தூய பக்தினா என்ன? பொய் உணர்வு கலக்காமல் நாம் சேவை செய்தால் அது தூய பக்தி அப்படி சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேவை செய்கிறோம், ஹரே கிருஷ்ணன் ஜபம் பண்ணுறோம், கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் எப்படி? பொய் உணர்வு கலந்த சேவை. ஆனால் பொய் உணர்வு கலக்காமல் சேவை செய்தால் அதுக்கு பேர் தூய பக்தி தொண்டு. இந்த தூய பக்தி தொண்டு என்ன பண்ணுவாமா? கிருஷ்ணரையே ஆகர்ஷினி, கிருஷ்ணர் கவர்ந்து இழுத்துருமாமா. இவருடைய ஸ்மரணம், பிரகலாத் மகாராஜாவுடைய ஆழ்ந்த ஸ்மரணம் கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்கிறது. கிருஷ்ணர் வந்து லாவை உடைச்சிடுறார். பாய்சன் ஒர்க் ஆகக்கூடாது, குழந்தைய காப்பாற்றிடுறார். இது மாதிரி ஒரு தடவை இல்லைங்க, எத்தனை தடவை மலையிலிருந்து தூக்கி போடுறாங்க. அவ்வளோ மலை உச்சிருந்து கீழே போட்டோம்னா எலும்பெல்லாம் தவிடு பொடியாயிரும் இல்லையா? இது நம்மளுடைய சட்டம், ஜட உலகத்துடைய சட்டம். யார் தூக்கி மலையிலிருந்து கீழே போட்டாலும் அவ்வளோதான். ஆனால் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு? இவர் என்னையே நினச்சிட்டு இருக்கார். ஸோ கிருஷ்ணா வந்து காப்பாற்றுறாரு. அந்த குழந்தைய கையில் ஏந்துறார். ஃபயரால் தூக்கி போட்டாலும் ஃபயர் எரிக்க மாட்டேங்குது. ஏன்? மொத்த ஜடசக்தியும் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தது. மொத்த ஜடசக்தியும் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தது. எல்லாமே ஜடசக்தி தானே இல்லையா? பாய்சன், ஃபயர் எல்லாமே என்னது? ஜடசக்தி தானே. அத்தனை கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தது தான். அதனால் கிருஷ்ணா எப்படி வேணா ஜடத்தை ஆல்டர் பண்ண முடியும். எப்படி? ஜடத்தை கிருஷ்ணன் எப்படி வேணா ஆல்டர் பண்ண முடியும். அவ எப்போ ஆல்டர் பண்ணுவா? நான் அவரையே நம்பி இருந்தால், அவரையே சார்ந்து இருந்தால், தென் என்னுடைய சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையினால் கிருஷ்ணா கவர்ந்து இழுக்கப்பட்டு ஜடத்தை ஆல்டர் பண்ணுவார் நமக்கோசரம். இது பிரகலாதருக்கு பண்ணார். அப்போ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன இதுதான். எந்த சூழ்நிலையிலும்
கிருஷ்ணரையே நம்புறது. நமக்கு வந்து பழக்கம், கோடிக்கணக்கான ஜென்மம் பழக்கம்னால ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய புத்தி வேலை செய்யும். அதாவது நம்ம மூணாவது காண்டத்தில் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய புத்தி எப்படின்னா ரஜஸ்லேருந்து உருவாயிருக்காமா. நம்முடைய புத்தி எப்படி ரஜோகுணத்திலிருந்து உருவாயிருக்கு. அதனால புத்தி என்ன பண்ணுவாமா, நம்மளுக்கு எதாவது ஆபத்துனா உடனே அது பிளான் பண்ணும். திட்டங்கள், ஜட ரீதியான திட்டங்கள் அது உற்பத்தி பண்ணும் ரஜஸ்ல இருக்கிறதுனால. ஸோ இதை செஞ்சால் நம்ம காப்பாற்றிக்கலாம், இதை செஞ்சால் என்னை இப்படி நினச்சிட்டே இருப்போம் நம்ம. இது வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாரும் அப்படிதான். இது சரணாகதி அல்ல. அதனால தான் நம்ம எல்லாரும் எதில் உட்காந்துருக்கோம். கிருஷ்ணா என்ன சொல்லுவார், யார் ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்காரோ அப்படிப்பட்டவர் உடனடியாக, பிரபுபாதர் என்ன சொல்லுவார், உடனடியாக தாண்டிடலாமா. பிரபுபாதர் இடத்துல எழுதுறாரு, முக்குணங்களை தாண்டியாச்சுன்னா அடுத்த செகண்ட் அவர் யோகமாயோட மேற்பார்வை வந்துடுவார் அப்படி சொல்றார் பிரபுபாதர். முக்குணங்களை தாண்டியாச்சுன்னா அடுத்த செகண்ட் அவரு யோகமாயோட மேற்பார்வை வந்துடுவாராமா. யோகமாயா யாரு, கிருஷ்ணாவுடைய தெய்வீக சக்தி. நாம் ஒரு செகண்ட் கூட மாயாவுடைய பிடியிலிருந்து வெளியில் வரல, மகாமாயோட பிடியிலிருந்து ஒரு செகண்ட் கூட வெளியில் வரல, அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய இமேஜினேஷன் போடுவோம், நிறைய கற்பனை போடுவோம். நான் வந்து மாயாவோட பிடியிலிருந்து வெளியில் வந்துட்டேன். நாம் எல்லா நேரங்களிலும் மாயாவோட பிடியில் தான் இருப்போம். அப்படிதான் இசோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் அப்படி தான் சொல்றாரு, மாயாவுடைய தாடை அதுக்குள்ள நம்ம க்ரஷ் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்களாம் மாயா. அவங்களும் அவ்வளோ பெரிய தாடை வச்சிருக்காங்க, அத்தனை ஜீவராசிகளையும் தாடைக்குள்ள போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. ஒரு செகண்ட் வெளியில் வரலையாமா, நம்ம ரிலீஸ் பண்ணலை, அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி. ஸோ அப்போ கிருஷ்ணா இங்கே என்ன சொல்றாரு, உடனடியாக முக்குணங்களை அவர் தாண்டுவார். எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சுட்டே இருந்தால் அவர் முக்குணங்களை தாண்டி பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மபூத நிலைக்கு வரார். இது எனக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேரு நிஷ்டித பஜனக்கிரியான்னு பேரு. இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிஷ்டித பஜனக்கிரியா. பஜனக்கிரியா இருக்கு, பட் நிஷ்டிதா என்னன்னா பிரம்மபூத நிலை. அருவவாதிகள் அடையக்கூடிய பிரம்மபூத நிலையும் பக்தர்கள் அடையக்கூடிய பிரம்மபூத நிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்தர்கள் அடையக்கூடிய பிரம்மபூத நிலை எப்படின்னா பிரம்மபூத நிலை பட் பக்தி தொண்டு இருக்கும், கூடவே இருக்கும். அது பேர், அதனால தான் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பெரிய ஆச்சாரியார் அவர் எப்படி சொல்றார், நிஷ்டித பஜனக்கிரியா. பட் அருவவாதிகள் அடையக்கூடிய பிரம்மபூத நிலை என்ன, பஜனக்கிரியா இருக்காது, வெறும் நிஷ்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க அதனால பிரம்ம நிலைக்கு வந்தடைகின்றான் அப்படிங்க சொல்லியிருக்குன்னா அவர் பூரண பக்தி தொண்டினால் பிரம்மபூத நிலைக்கு வர்றார். அப்ப கூடவே பிரம்மபூத நிலையிலையும் அவர் கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செஞ்சுட்டே இருக்கார். அது பேர் தான் நிஷ்டித பஜனக்கிரியா. ஸோ இது வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அப்ப திவ்யமான தளம், கிருஷ்ணா தெய்வீக தளத்தில் இருக்கார். அந்த தெய்வீக தளத்துக்கு நாம் உயரவில்லை என்றால் நாம் கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற முடியாது. பிரபுபாதர் என்ன சொல்றார், பிரம்மைவசன் பிரம்மாப்பியதி அப்படி சொல்றார். பார்க்கறதுக்கு ஏதோ அருவவாதம் மாதிரி இருக்கும், ஆனால் பிரபுபாதர் மேற்கோள் கொடுத்துருக்காரு. பிரம்மைவசன் பிரம்மாப்பியதி அப்படின்னா கிருஷ்ணா பரபிரம்மன், அவரை நான் அடையணும்னா நான் பிரம்மன் ஆகணும்னு சொல்றாரு. இந்த பிரம்மன் எதை குறிக்கிறது, ஆத்மாங்கிற தளத்துல நான் ஆத்மாங்கிற தளத்துல நிலை பெறணுமாம். அப்பதான் பரபிரம்மனாகிய கிருஷ்ணா அவருக்கு நான் தொண்டு செய்ய முடியுமாம். ஸோ இங்கேயும் பிரபுபாதரும் அதை எழுதியிருக்கார். இதெல்லாம் எழுதி ஒட்டிக்கணுங்க நம்ம வீட்டில். என்ன சொல்றாரு, இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை என்றால் அவன் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. கிருஷ்ணா தெய்வீக தளத்தில் இருக்கார், ரஜஸ்தமஸ் கலக்காத சுத்த சத்துவத்தில் இருக்கார். அந்த தளத்துக்கு ஒரு பக்தர் உயர்ந்தா மட்டும்தான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய முடியுமாமா, அப்படி எழுதியிருக்கார். அப்ப நம்ம எல்லாம் இப்ப செய்யறது என்ன, சும்மா நேச்சுக்கு நம்ம அப்படி சொல்லலாம், சும்மா நேச்சுக்கு ஜஸ்ட் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். உண்மை அதுதான், நாம் என்கேஜ்மெண்ட் பண்றோம். ஏன்னா பக்தி தொண்டுங்கிறது உதயம் ஆயிடுச்சுன்னா அது பக்தி தொண்டுங்கிறது மிகப்பெரிய வார்த்தைங்க, ஹெவி வேர்டு. அது
அது அவ்வளோ சீக்கிரம் உதயம் ஆகிறது இல்லை. பட் நாம் இது நம்ம சரிங்க, அப்போ நான் எப்படிங்க அடையிறது? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அதோடு நான் முடிச்சிடுறேன். மணி 8:20 இதோடு நான் முடிச்சிடுறேன். இந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸில் கிராஃப் பார்த்துருக்கீங்களா? கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ ரெண்டும் இந்த இன்டர்செக்ட் பண்ணுவோம் இல்லையா, கட் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக -1 -2 -3 -4 -5 இப்படி இருக்கும். இப்போ இந்த கட் ஆகிற இடத்துல 0. அப்புறம் இந்த பக்கம் +1 +2 +3 +4 இருக்கு. நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? நம்ம எங்கேயோ -50 இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எங்கேயோ -50 இருக்கோம். நம்ம இந்த சேவை பண்ண என்ன ஆகுதுன்னா மைனஸ் குறையுது, மைனஸ் தான் குறையுது. இப்போ பாருங்க, நான் -50 -40 வந்தேன்னு வச்சுக்கோங்க, அது இம்ப்ரூவ்மெண்ட் தானே, அது முன்னேற்றம். ஆனால் பக்தி உதயமாகல, பக்தி உதயமாகல. சிம்பிள் எக்ஸாம்பிள் அது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா -50 குறைச்சிட்டே வரணும். சேவை பண்ண குறைச்சிட்டே வரணும். அனர்த்தங்கள் அதுக்கு பேர், டெக்னிக்கலாக அதுக்கு பேர் என்ன? அனர்த்தங்கள். அது குறைச்சிட்டே வரணும். குறைச்சி 0க்கு வருது. அதுக்கு பேர் என்ன? நிஸ்தா. அப்புறம் அங்கே இருந்து நம்ம சேவை பண்ணும்போது +1 +2 +3 போடிட்டு போகுது. அதுக்கு பேர் தான் பக்தி. 0க்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய சேவை அதான் பக்தி. இப்போ நம்ம மைனஸ் தான் குறைக்கிறோம், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, திவ்ய தளத்தில் நிலை பெற்றால் தான் கிருஷ்ணருக்கு ஒருவர் ஒரு பக்தி தொண்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? கூடிட்டே இருக்கணும். சாஸ்திரம் அப்படி தான் நம்மளுக்கு சிபாரிசு செய்யுது. தீவிர பக்தி செய்யணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், கிருஷ்ணரை பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமாமா, கான்ஸ்டண்ட்டாக. அந்த மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும். எப்பொழுதுமே நாமத்தை சொல்கிற மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும். இது இண்டிவிஜுவல் சாய்ஸ், இது ஒவ்வொருத்தருடைய சுதந்திரம். இதை பண்ண நாம் நித்திய சேவகன் அப்படிங்கிற வார்த்தையை பூர்த்தி செய்வோம், இல்லைன்னா மாயாவுக்கு சேவை செய்வோம். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது, ஒவ்வொருத்தர் கையில் இருக்குது. நான் தான் என்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கிருஷ்ணாவுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும். அதை பண்ண கிருஷ்ணாவும் நம்மளுடைய தீவிர பயிற்சியை பார்த்து மனம் இழகி அவர் விடுவிக்கிறார். அஃப்கோர்ஸ் வேற ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. கிருஷ்ணாட்டிருந்து வேறுபட்டதல்ல, அவரே கிருஷ்ணா தான். நாமம் கிருஷ்ணா தானே, நாமம் கிருஷ்ணா தான். அதனால செப்பரேட்டாக கிருஷ்ணா நம்மளை விடுவிக்கணும் இல்லை, நாமமே கிருஷ்ணா தான். அதனால எல்லா நேரங்களையும் சொல்லிட்டே இருந்தா அந்த நாமமே கிருஷ்ணா தான், அவர் நம்மளை விடுவிச்சிடுவார், மாயாவோட பிடியிலிருந்து விடுவிச்சிடுவார். ஓகே, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை டைம் ஆயிடுச்சா? முடிச்சுக்கலாம் இல்லையா? யாருக்கா கேள்வி ஏதாவது இருக்குங்களா? இன்ட்ரெஸ்டிங், வெரி குட் கொஸ்டின். ஒரு மகாத்மா தான் இன்னொரு மகாத்மாவை உருவாக்க முடியும். எப்படி? ஒரு மகாத்மா தான் இன்னொரு மகாத்மா உருவாக்க முடியும். நாரத முனிவர் மகாத்மா. மகாத்மானா என்ன? தைவி பிரகிருதி ஆஸ்ருதாக. கிருஷ்ணாவுடைய யோகமாயை சக்தியில் அடைக்கலம் எடுத்துக்கொண்டவர் மகாத்மா. அப்படிதான் கிருஷ்ணா சொல்லித்தரார். ஸோ நாரத முனிவர் அப்படிப்பட்ட பக்தர், கரெக்டா இல்லையா? நாரத முனிவர் மகாத்மா, யோகமாய சக்திக்கு அடைக்கலம் எடுத்துக்கொண்டவர். அப்படிப்பட்ட நாரத முனிவர் போதித்ததால் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை டைரக்டா மகாத்மாட்டிருந்து கேட்டதுனால இவரும் மகாத்மா ஆயிட்டார். இதுதான் தூய பக்தர் ஆகிய நாரத முனிவருடைய சேர்க்கை, அவர்கிட்ட உபதேசம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம், டவுட்ஸ், கமெண்ட்ஸ்? இப்போ முக்குணத்தை கடந்து வரணும்னு சொல்றீங்க, அப்பதான் நம்ம இறைநிலையை கிருஷ்ணர் அடைய முடியும். ஆனால் நீங்க சாத்வீக குணத்தில் இருந்தால் தான் இறைநிலை வரணும்னு சொல்றீங்க, அது என்ன? எப்படின்னா சத்துவகுணம், கிருஷ்ணா இதை சொல்றாரு, தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் அப்படின்னு சொல்றாரு.
சத்துவம் வந்து நிர்மலத்வாத், மலம்னா அழுக்கு, ஸோ அழுக்கு இல்லாதது, அப்பழுக்கற்றது. ஆனால் சாதாரணமாக சத்துவகுணத்தில் இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது ரஜஸ் கலக்கும். எப்படின்னா ஒருத்தர் வந்து சத்வாவில் இருப்பார், சில நேரங்கள் இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து பயங்கர உற்சாகம், ஆன்மீகத்தில் நிறைய உற்சாகம் இருக்கும். உற்சாகம் ஜபம் பண்ணுறதுக்கு சில நாட்களில் பயங்கர உற்சாகம் இருக்கும். சில நாட்களில் வந்து நாம் வந்து கிருஷ்ணரை வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உற்சாகம் இருக்கும், சத்வா. பட் அது என்ன ஆகும்னா நிலச்சி நிற்காது. அது அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்ப ரஜஸ் வந்துடும். பட் அந்த டைமில் ஒரு உற்சாகம் வருது இல்லையா, அதான் அந்த இடத்துல அதான் தெய்வீக நம்பிக்கை, அதான் தெய்வீக நம்பிக்கை. ஸோ சத்வா டெஃபினட்டாக நிச்சயமாக சத்வா வந்து தெய்வீக நம்பிக்கை உருவாக்கும். பட் அது வந்து முக்குணங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரஜஸ் வந்துடும். ஸோ அதனால் சத்வாவில் இருந்து, அதனால் பிரபுபாதர் அதனால தான் இது சொல்கிறார். பிரபுபாதர் எழுதியிருக்கார், ஒன் ஹாஸ் டு ப்ரொமோட் ஹிம்செல்ஃப் டு த பிளாட்ஃபார்ம் ஆஃப் குட்னஸ். சத்வகுணத்துக்கு ஒருத்தர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சத்வகுணத்தில் இருந்தோன்னா இது அட்டுல் கிருஷ்ண பிரபு சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறார். சத்வகுணத்தில் இருந்தோன்னா நம்மளோட பக்தி பயிற்சி வந்து செய்வதற்கு உற்சாகத்தோடு செய்ய முடியும். பெருசாக தொந்தரவு இருக்காது, மனசிலிருந்து பெருசாக தொந்தரவு இருக்காது. ஸோ சத்வகுணத்தில் இருந்து கொண்டு பக்தி பயிற்சி செய்தால் ஈஸியாக சுத்த சத்துவத்துக்கு போயிடலாம். ஆனால் ரஜஸில் இருந்துட்டு பக்தி பயிற்சி செஞ்சோன்னா உயர்றது கஷ்டம். ஏன்னா இந்த ரஜஸ் என்ன பண்ணும், இந்த மலை மேலே ஏறுவோம். தமிழில் சொல்லுவாங்கள்ல, ஜான் ஏறினா முழசம் இருக்கும். அதுதாங்க நம்மளோட இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம அனர்த்தங்களை நான் எப்படியோ சரி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், பிடிச்சி கீழே எடுத்துரும். 4 நாளைக்கு அப்புறம் பிடிச்சி கீழே எடுத்துரும். ஜான் ஏறினா முழசம் இருக்கிறது. ஸோ இது எப்படி, நான் இந்த ரஜஸ் அப்படி தான். ரஜஸில் இருந்துட்டு நம்ம பக்தி தொண்டு பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தி நம்ம மேலே கொண்டு வருவோம்னு நினைப்போம். 4வது நாள் அது கீழே இது பண்ணிடும், அது உற்சாகத்தை கீழே டவுன் பண்ணிடும். இது ரஜஸில் இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் ஆல்வேஸ். அதனால தான் சத்வகுணத்தில் இருந்துட்டு பக்தி பயிற்சி செஞ்சோன்னா உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கும். உற்சாகத்தோடு நம்ம செய்யலாம். இப்போ தொந்தரவு வராது மனசில் இருந்து. அதனால தான் அப்படி சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ சத்வகுணத்தில் இருந்து கொண்டு பக்தி பயிற்சி செஞ்சோன்னா ஈஸியாக சுத்த சத்துவத்துக்கு போகலாம். இதை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் புரிய வைக்கிறதுக்கு. இப்போ வந்து இது ஊட்டி, நீங்களாம் ஊட்டியில் யாத்திரை ஓடுவீங்களா? நிறைய பக்தர்கள்லாம் வராங்க இல்லையா? சரி, ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூரில் ஃப்ளைட் பிடிக்கணும். 3.5 மணி நேரம் ஆகுமா? 3.5 மணி நேரம் ஆகும். ட்ராவல் பண்ணணும் 3.5 மணி நேரம். ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஃப்ளைட் பிடிக்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் பிடிக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். நம்ம இஸ்கான் டெம்பிள் இருக்குது, கோயம்புத்தூர் டெம்பிள், அங்கேருந்து ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டு பிடிக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம். இது மாதிரி தான் தமஸில் இருந்துட்டு நம்ம பக்தி பயிற்சி செஞ்சோன்னா சுத்த சத்துவத்துக்கு போகிறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். எப்படி 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியா? ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள். ரஜஸில் இருந்துட்டு நம்ம பக்தி கொண்டு பயிற்சி செஞ்சோன்னா ஒரு எப்படி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்ற மாதிரியா? சத்வாவில் இருந்து பக்தி தொண்டு பயிற்சி செஞ்சோன்னா நம்ம எப்படி இஸ்கான் கோயம்புத்தூர் டெம்பிள்லேருந்து ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரி சீக்கிரமாக போயிடலாம், சீக்கிரமாக சுத்த சத்துவத்துக்கு போயிடலாம். அதனால் ரஜஸில் இருந்துட்டு பக்தி தொண்டு பயிற்சி செய்வது, தமஸில் இருந்து செய்வது பயங்கர ஸ்ட்ரகிள்ங்க, போராடும். மைண்டு வந்து போட்டு பிரித்து எடுத்துடும் வர. ரைட்டுங்களா? ஓகே பிரபு, என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? மூல வைகுண்டம், காளியா? காரிய வைகுண்டம். அந்த மாதிரி எங்க நீங்க படிச்சீங்க? இப்படி சொல்லலாம், we can say like this. நம்ம இதில் எப்படி சொல்லலாம்னா கோலோக பிருந்தாவனம்னு குறிக்கலாம், மூல வைகுண்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வெளியில் பகவான்
விஷ்ணு பல பல அவதாரங்கள் எடுத்து வைகுண்டங்களாக இருக்கார். வைகுண்டம் குட்டி குட்டி வைகுண்டம் இருக்கு. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், ஒவ்வொருத்தரும் ஒரு வைகுண்டம் இருக்கு. மேபி அதை காரிய வைகுண்டம் சொல்லுங்கள். எனக்கு அது கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தை. நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதில்லை. மேபி கோலோக பிருந்தாவனம் அண்ட் வைகுண்டத்தை குறிக்கிறாங்களோன்னு தெரியல. கோலோக பிருந்தாவனம்ங்கிறது கிருஷ்ணனுடைய மூல இருப்பிடம். மூல வைகுண்டம் மேபி அப்படி இருக்கலாம். கோலோக பிருந்தாவனம் கிருஷ்ணனுடைய மூல இருப்பிடம், சொந்த இருப்பிடம். அண்ட் காரிய வைகுண்டம் மேபி இங்கே வந்து மத்ஸ்ய வைகுண்டம், கூர்ம வைகுண்டம், வராக வைகுண்டம் இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து அடிக்கடி அவங்க கீழே இறங்குவாங்க, கீழே இறங்கி அவதாரம் எடுப்பாங்க. அதனால் மேபி இதை காரிய வைகுண்டம் சொல்லலாம். ஒரு வேளை ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், தெரியல எனக்கு. ஓகே. சத்வத்தை பிரபுபாதர் இடத்துல எழுதுறாரு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு ரைஸ் டு சத்வா அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படி எழுதியிருக்கார். இது அப்படி எழுதியிருக்கார் பிரபுபாதர் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைக்க 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 நம்ம சத்வாவுக்கு உயரலாம். மனசை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை நினைக்க நினைக்க மனசில் இருக்கக்கூடிய ரஜசிக் கண்டென்ட், எப்படி நம்ம ரஜசிக் கண்டென்ட் இருக்குது, அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது, அது எரேஸ் ஆகும் கிருஷ்ணரை நினைக்க நினைக்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிருஷ்ணரை மனசில் கிருஷ்ணரை நினைக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு ரஜசுடைய தொந்தரவு குறையும், நம்மளுக்கு சத்வா கூடும். இது வந்து சிறந்த வழி. இதை நம்ம எப்பொழுதுமே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ரஜசிக் கண்டென்ட், அந்த அனர்த்தங்கள் எரேஸ் ஆகிட்டே போகும். தென் நம்மளுக்கு சத்வா கூட்டிகிட்டே போகும். பட் கிருஷ்ணரை நினைத்தல்கிறது ரொம்ப டஃப்பு. மனம் வந்து கிருஷ்ணரை அவ்வளோ சீக்கிரம் நினைக்காது. நினைக்கிற மாதிரி பாவனை பண்ணும், ஆனால் கிருஷ்ணரை நினைக்காது. ஓகேங்களா? இது இண்டிவிஜுவல் பயிற்சி. கிருஷ்ணரை என்னுடைய மனதை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை நினைக்கிறதுங்கிறது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சாய்ஸ். நான் அதை பண்ணணும். பண்ண சத்வா உயரும். ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம்? எஸ் மதன். ஓகே. கோலோக பிருந்தாவனத்துக்கு போனவொடனே சொல்றீங்களா? அங்க நீங்க கேள்வி கரெக்டாக என்ன சொல்றாங்க? ஆமா, சரி. பக்தருக்கு அழிவு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா. எஸ். அந்த ஸ்லோகத்தில் நமே பக்த பிரணஷ்யதி இல்லையா, கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரண, அது எதை குறிக்கிறது? ஆக்சுவலி கலப்படமுள்ள பக்தர்கள், கலப்படமுள்ள பக்தர் விலகி போனாலும், ஏன்னா தூய பக்தருக்கு விலகலே கிடையாதுங்க. தூய பக்தருக்கு விலகலே கிடையாது, டீவியேஷனே கிடையாது. அண்ட் தூய பக்தருக்கு சஃபரிங்ஸே வராதாமா. கிளேஷாக்னி, தூய பக்தி தொண்டு செஞ்சால் கிளேஷாக்னி துன்பமே வராது. அண்ட் டீவியேஷனே கிடையாது. ஏன்னா இங்கே இங்கேயும் மட்டும் தான் படித்தோம். அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய நினைவிலேயே இருக்கார், கிருஷ்ணரையே சார்ந்திருக்கார். அது தூய பக்தர். அப்போ நம்ம என்னுடைய பக்தர் என்றும் வீண் போவது இல்லைன்னு சொல்கிறாருன்னா அது யாருக்கு பொருந்தும்? கலப்படம் உள்ள பக்தருக்கு தான் பொருந்தும். ஏன்னா கலப்படம் உள்ள பக்தர் விலகி போவார், விலகி போனாலும் அவர் வீண் போவது இல்லை, திரும்ப வந்துடுவார். அதை தான் குறிக்கிறார். அப்போ என்னுடைய பக்தன் என்றும் வீண் போவதில்லை அர்ஜுனா, இதை அறிவிப்பாயாக அப்படின்னா அது யாருக்கு பொருந்தும்? நமக்கு தான் பொருந்தும், கலப்படம் உள்ள பக்தர்களுக்கு பொருந்தும். ஏன்னா கலப்படம் உள்ள பக்தர் தான் விலகி போகிறார். விலகி போனாலும் கிருஷ்ணா ஞாபகப்படுத்தி, உரிய நேரத்தில் பரமாத்மா உட்காந்துருக்கார் இல்லையா, ஞாபகப்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார் பக்திக்கு. அதான் அவர் தான் குறிக்கிறது, கலப்படம் உள்ள பக்தர்கள் தான் குறிக்கிறது, தூய பக்தர் அல்ல. தூய பக்தருக்கு இது பொருந்தவே பொருந்தாது. என்றும் வீண் போவதில்லைங்கிறது தூய பக்தருக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணரில் லயித்திருக்கின்றார். அப்படிதான் பிரபுபாதர் எழுதுறார்.
மத்கொதைன்னு அர்த்தம் கிருஷ்ணரில் லயித்திருக்கின்றார். அதனால் எங்கிருந்து அவருக்கு விலகல், அவருக்கு வீண் போகுதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவருக்கு அவர் கிருஷ்ணரிலேயே தான் இருக்கார். பிரபுபாதர் எழுதுகிறார், அவர் கிருஷ்ணரில் வாழ்கின்றார் அப்படின்னு எழுதியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிதாக பூதானி யாந்தி பூதேஜா யாந்தி மத் யாஜினோபிமா. இந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதர் என்ன சொல்லுவார், அதாவது தேவர்களை வழிபடுபவர்கள் தேவ உலகங்களை அடைகின்றனர், பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்ரு உலகங்களை அடைகின்றனர், பூதங்களை வழிபடுபவர்கள் பூத உலகங்களை அடைகின்றனர், ஆனால் என்னை வழிபடுபவர்கள் என்னில் இருக்கின்றனர் அப்படி எழுதியிருக்கார் பிரபுபாதர். He lives in Krishna அப்படி எழுதியிருக்கார் பிரபுபாதருடைய பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேஷன். என்னில் லயித்திருக்கின்றார். அப்போ அவர் கிருஷ்ணரில் லயித்திருக்கிறதுனால தூய பக்தருக்கு வீண் போகுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்ளை ஆகாது, நமக்கு தான் அது அப்ளை ஆகும். ரைட், நீங்கள் ஏதோ சொன்னீங்க. நம்ம இல்லற வாழ்வில் இருக்கும்போது பிரபுஜி நம்ம நிறைய கமிட்மெண்ட் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம கலப்பட உணர்வோட தான் இருக்கிறோம் ஆல்மோஸ்ட். அப்புறம் எப்படி நம்ம இல்லற வாழ்வில் இருந்துட்டு நம்ம எப்படி தூய பக்தி வர முடியும்? அதாவது இல்லற வாழ்வு மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்ம வந்து காவி போட்டாலும் கலப்பட போல பக்தியில் தான் இருப்போம். தூய பக்தி உடனே போக மாட்டோம். தூய பக்தி உடனேலாம் போக முடியாதுங்க. சரி, எப்படி எதுனா குழந்தை எடுத்தெடுப்புலேயே கடகடன்னு எரிஞ்சு ஓடுமா? ஓடாது. எடுத்தெடுப்புலேயே கடகடன்னு ஓடாது. முதல்ல குழந்தை வந்து முதல்ல உங்கள் வீட்டில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, முதல்ல குழந்தை வந்து அப்படி இப்படி படுக்கும், அப்புறம் நிமிந்து படுக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக உட்காரதுக்கு முயற்சி பண்ணும், கீழே விழும், அதுக்கப்புறம் மெதுவாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணும், கீழே பல தடவை விழும், அதுக்கப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஆன்மீகத்தில் குழந்தை தான். நம்ம எல்லோரும் ஆன்மீகத்தில் குழந்தை தான், முதிர்ந்தவர் கிடையாது. ஆன்மீகத்தில் முதிர்ந்தவர் கிடையாது. அதனால் நிஷ்டித பஜனக்கிரியா வர்றதுக்கு முன்னாடி அனிஷ்டித பஜனக்கிரியா இருக்கும். அனிஷ்டித பஜனக்கிரியா என்ன? பக்தி தொண்டு செய்வோம், ஜபம் செய்வோம், பகவத்கீதா படிப்போம், ஆனால் அவ்வப்பொழுது மாயா வந்து நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கு. ஆமாம், அப்படிதான். அதனால சுத்த சத்துவத்துக்கு போகலைன்னா ரஜஸ்தில் தான் இருப்போம், ரஜஸ்தில் தான் இருப்போம், ரஜஸ் தமஸில் தான் இருப்போம். ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்றா சுத்த சத்துவத்தில் இருக்கணும், இல்லைன்னா ரஜஸ் தமஸில் இருக்கணும். வேறு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் சுத்த சத்துவத்துக்கு போகாததுனால நான் எதில் இருப்பேன்? ரஜஸ்தமத்தில். ஏன்னா பிரகிருதி கிரியமானி குணை கர்மாணி சர்வசக, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் சர்வசக குணங்களின் ஊந்துதலால் தான் நடக்கின்றன. அப்போ குணங்கள் தாக்குறதுனால தான் குறிப்பாக ரஜஸ். நான் வேற ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம், இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இந்த மார்னிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், பொய் அகங்காரத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து தமஸ். பிரபுபாதர் எழுதியிருக்கிற இடத்துல தமஸ் தான் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் ரஜஸ் வந்து ஒர்க் ஆக முடியும். தமஸ் இல்லாமல் ரஜஸ் ஒர்க் ஆக முடியாது. ஸோ நம்மளோட பொய் அகங்காரத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா தமஸ். தமஸ்னா என்ன? என்னோட அடையாளத்தை மறந்துடுவேன், நான் ஆத்மா கிருஷ்ணாவோட பின்ன பகுதி மறந்துடுவோம். அப்போ அது மேலே ரஜஸ் வந்து அவ்வப்பொழுது வந்துட்டு போகும். அந்த பிளாட்ஃபார்மில் தான் ரஜஸ் ஒர்க் ஆக முடியும். அப்போ ரஜஸ் தாக்கினா தான் நம்ம எல்லோரும் வெளியில் போய் வேலை செய்வோம். ரஜ கர்மணி பாரத, ரஜஸ் தாக்காமல் வேலை செய்ய முடியாது, நம்ம எல்லோரும் ரஜஸில் தான் இருக்கோம். ஸோ இது மறுக்க முடியாத உண்மை, அப்படி தான் இருக்கும். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம மாற்ற முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், முன்னாடியே சொன்ன மாதிரியா -50 குறைச்சி கொண்டு வரணும். நான் வந்து பக்தி தொண்டு பயிற்சி ஜபம் மேலும் மேலும் பண்ண இந்த மைனஸ் குறைச்சிட்டே வரணும். ஒரு நாள் நம்ம 0க்கு வருவோம். அது ஒரு நாளாக ஒரு ஜென்மமாக தெரியாது, பல ஜென்மத்துக்கு அப்புறமா தெரியாது. ஏன்னா -50 நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது -200 கூட இருக்கலாங்க, தெரியாது நம்மளுக்கு. அனர்த்தங்கள் அவ்வளோ இருக்குது, அழுக்குகள் இல்லையா, அனுபவிக்கணுங்கிற ஆசை, இது குறைஞ்சிட்டே போகணும். ஸோ நம்ம பண்ண அது குறையுது. ஸோ அதுக்கு நடுவில் இழுத்துட்டு போகும், எடுத்துகிட்டு போகும். இந்த ரஜஸ்துடைய தாக்குதலால் ஜட செயல்களில் நம்ம ஈடுபடுவோம், அதில் மாட்டிக்கவும் செய்வோம். எப்படி? ஜட செயல்களில் ஈடுபடும் பொழுது மாட்டிக்கவும் செய்வோம், அது பிடிச்சி இழுத்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போம், ஏதோ ஒரு மன உளைச்சல் வரும், இதெல்லாம் வரும்.
கூடவே நம்ம வந்து பக்தி தொண்டு பயிற்சி செஞ்சுட்டே இருக்கோம். இது கலப்படம் உள்ள பக்தர் தான். கலப்படம் உள்ள பக்தி முதல்ல நாஸ்திகவாதி, எப்படி புரியுதுங்களா? நாஸ்திகவாதி, அங்கேருந்து கலப்படம் உள்ள பக்தர், அங்கேருந்து தூய பக்தர், இப்படி போகிறார் ஒரு ஜீவாத்மா இப்படி மாறுகின்றது. நாஸ்திகவாதிலிருந்து டபார்னு தூய பக்தர் போக முடியாது, கலப்படம் உள்ள பக்தர் போய் தான். அதனால் இங்கே இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது மட்டும்தான் கலப்படம் உள்ள பக்தர் இல்லை, ஈவன் காவி போட்டாலும் கலப்படம் உள்ள பக்தர் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? சரியா போடுவோம், முடிச்சுக்கலாமா? ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, பतित पावन श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे. Hare Krishna. So, எல்லாரும் வந்தது ரொம்ப தேங்க்ஸ்.